கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அவர் தாங்க பெரிய தைரியத்தை கொடுப்பாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு கூட்டமே உனக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும் சரி, நீ கவலைப்பட வேண்டாம். வாழ் வேணும், ஈட்டி வேணும், நெஞ்சாக்கு வேணும், கராத்தே படிக்கணும், இல்லை சிலம்பம் படிக்கணும், இந்த பருவாடியே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஆவியானவர் இருந்தால் போதும். எனக்கு ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஒரு திரள் கூட்டம் வந்து நின்றுச்சு. அப்போ உடன் ஊழியக்காரன் போய் சொல்றாரு, ஐயா இவ்வளோ பெரிய திரள் கூட்டம் வந்துச்சு, என்ன பண்ண போறாங்களுக்கு தெரியல, பயமா இருக்குதுயா. வேற ஒன்றும் சொல்லல. அவர் மேலே பார்த்து சொன்ன, ஆண்டவரே இவனு கண்ணை திறந்து விட்டுருவான் ஆண்டவரே. அவ்வளவுதான். அவன் கண்ணு திறந்துச்சு. பார்த்தா இவனுக்காகவும் தேவ மனுஷனுக்காகவும் ஒரு திரள் கூட்டம் அங்க நிக்கிறத பார்த்தான். சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். ஆனா நீயோ சோர்ந்து போயிட்டு இருக்கிற நாளுக்கு நாள். என்ன காரணம்? உன்னிடத்தில் விசுவாசம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது, அவிசுவாசம் உருவாகி கொண்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாதபடியினால் சத்துருவின் சேனைகளை குறித்து பயப்படுகிறாய், தேவ சேனையை குறித்து பயப்படவில்லை. ஒரு நாள் யாசுவா இந்த பூமியில நின்றுட்டு சொன்னார், நான் வேண்டிக் கொண்டால் வானத்தின் சேனைகள் அத்தனை இங்க வந்து நிற்கும் எனக்காக யுத்தம் பண்ண, நான் அதற்காக வரவில்லை. பிரைஸ் யாசுவா, புரியணும் உங்களுக்கு.